ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ எல்லாருக்குமே ஒரு ஏப்பம் வர்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன வியாதி மாதிரியே எல்லாருக்கும் இருக்குது. சத்தமாக ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இது ஏப்பம் வர்றதுக்கு என்ன காரணம், அதுக்கான தீர்வு என்ன, அதை எப்படி நம்ம வீட்டிலையே சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்குமே ஒரு நாள் அல்லது மற்றொரு நாளில் ஏப்பம் வந்திருக்கலாம். சில நேரங்களில் ஏப்பம் வந்து சாதாரணமாக இருக்கலாம், இல்லை இது தொடர்ந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். ஏப்பம் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம சாப்பிட்ட உணவுகள் இல்லை குடித்த நீர் காரணமாக உடலுக்குள்ளே நம்ம காற்று வெளியேறியதால் ஏற்படக்கூடிய இயல்பான செயல் தான். ஆனால் தொடர்ச்சியாக ஏப்பம் பலருக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். இதில் வந்து ஏப்பம் எப்படி அது சிரமத்திலேருந்து நம்ம வெளிவரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏப்பம் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த காற்று நம்மளோட வாயால் வெளியேறும் போது எழக்கூடிய ஒரு சத்தம் தான் ஏப்பம். இது காற்று வெளியேறக்கூடிய ஒரு செயல் தான். இது பசியின் காரணமாக கூட சில பேருக்கு ஏப்பம் வரும். பசி ஏப்பம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூட வரும். இல்லை ஒரு இடைவெளியில் ஏற்படுற மாதிரி கூட இருக்கும். ஸோ ஆனால் சில நேரத்தில் இந்த ஏப்பம் அதிகமாக இருந்ததுன்னா அது நம்மளோட உடலில் செயல்பாட்டில் ஒரு தடையை ஏற்படுத்தும். இந்த ஏப்பம் ஏற்பட முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதிக காற்றை விழுங்குதல். என்னடா காற்றை போய் விழுங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நாம் இப்போ நம்மளோட டைம் அதிகமாக இல்லை. இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஆட்டோ வந்துடும், வேன் வந்துடும், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பஸ்ஸு வந்துடும், டைம் ஆகிடும் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டோடு சேர்த்து வெளியில் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஏரையும் நம்ம விழுங்கிடுவோம். இதனால் அதிகமான காற்று வந்து உடலுக்குள்ளே சேர்ந்து அவ்வப்போது வெளியேறிட்டே இருக்கும். இது தொடர்ச்சியான ஏப்பத்தோட ஒரு முக்கிய காரணம். இப்போ ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக ஏப்பம் வருது அப்படின்னாக்கா அவங்க பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு தவறு என்னென்னா வேகமாக சாப்பிட்றது. ஸோ அந்த வேகமாக சாப்பிடும்போது காற்று உள்ளே போயிடுது, அதனால ஏப்பம் வருது. ரெண்டாவது குளிர்பானம் மற்றும் காஃபி. இப்போது நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ், காஃபி இதில் எல்லாம் கார்பனேட் உலோகங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த கார்பனேட் உலோகங்கள் காற்று வெளியே போகிறதுக்கு காரணமாக இருக்கும். இதனாலேயும் ஏப்பம் அதிகமாக வரும். நெக்ஸ்ட்டு மிதமான உணவுகள். பீன்ஸ், பக்கோடா போன்ற மிதமான உணவுகள் வந்து நம்மளோட உடலில் மேல் ஏறி ஏப்பத்தை ஏற்படுது. இதனால் இந்த உணவுகளை, அதாவது பீன்ஸ், பக்கோடா இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். அடுத்தது ஆவியின்மை. அது சிலர் வந்து தங்களோட ஃபுட்டை வந்து நல்லா மென்று சாப்பிடணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க, மெல்லாமல் அப்படியே வேகமாக சாப்பிட்றவங்க வந்து மென்று சாப்பிடாமல் அப்படியே ஃபாஸ்ட்டாக விழுங்குவாங்க. இது நேரடியாக என்னாகும், அதிக காற்று இப்போ நேரடியாக அந்த நம்ம உணவு குழாயில் போகும்போது காற்றும் அதோடு சேர்ந்து அதிகமாக போகும். அப்போ ஏப்பம் அதிகமாக வரும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம உணவை வந்து மென்று தான் சாப்பிடணும். அடுத்தது குளிர்ச்சியான உணவுகள். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குளிர்ச்சியான உணவுகள். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் கூல்ட்ரிங்க்ஸை விட ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிடும்போதும் ஏப்பம் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலோட ஆரோக்கிய குறைபாடுகள் மூலமாகவும் ஏப்பம் வரும். சில சமயத்தில் செரிமான பிரச்சனைகள், அமிலம் சீரான முறையில் சரியாக சிதறாமல் சேமிக்கப்படுறதுனாலையும் ஏப்பம் ஏற்படும். இந்த ஏப்பத்தை தவிர்க்கிறதுக்கான என்னென்ன தீர்வுகள்? இதுக்கு ஃபஸ்ட்டு உணவை வந்து மெதுவாக சாப்பிடணும். நல்லா காற்று விழுங்கும் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காகவாவது இந்த உணவை நம்ம மெதுவாக சாப்பிடணும். குளிர்பானங்களை எல்லாம் தவிர்த்துட்டு சூடான பானங்களை குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் டெய்லி வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்யணும். அப்புறம் நம்ம வாட்டர் இன்டேக் நிறைய எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் மசாலா உணவுகளை தவிர்த்துட்டு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும். நல்லா தூங்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாலே நம்மளோட உடலோட இயல்பான செயல்பாட்டை மேம்படுத்தும். இதனாலையும் ஏப்பம் குறைக்கப்படும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது மூலமாக நம்மளோட டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். செரிமான மண்டலத்தையும் இது சீராக வச்சுருக்கும். ஆரோக்கியமான முறையில் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏப்பம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் அதை உண்டாக்கக்கூடிய காரணங்களை கவனித்து அதை சரி செய்கிறது ரொம்ப அவசியம். ஏப்பம் ரொம்ப நாளாக தொடரும் போது அது நம்மளோட உடலில் வந்து உள்ள காற்று சீராக வெளியேறாமல் உடலோட மேலதிக காற்று சேமிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது. இதனால் உடலில் பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நம்ம உடலில் வந்து இயல்பான செயல்பாடுகளை சீராக வச்சுக்க அவ்வப்போது ஏப்பத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏப்பம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு சாதாரண செயலாக இருந்தாலும் அது தொடர்ந்து ஏற்படும் போது அதை நம்ம சரி பண்ணணும். ஸோ அதிகமாக ஏப்பம் வந்துச்சு அப்படின்னா
அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய தற்காலிக ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஏப்பத்தை தவிர்க்க இன்னும் சில என்னென்ன வழிமுறைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஐஸ் கட்டி இல்லைன்னா சூடான கலவை இதை எடுத்து மிக்சியில் ஜூஸாக அடித்து சாப்பிட்லாம். ஐஸ் கட்டி இல்லைன்னா சூடாக ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த ஏப்பம் வர அந்த டயத்தில் நம்ம இதை குடித்தோன்னா அந்த ஏப்பம் சரியாகும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் இல்லைன்னா மெடிடேஷன், அதாவது மூக்கு வழியாக மூச்சை உள்ளிழுத்து வெளியில் விடுற அந்த இன்ஹேல் எக்ஸ்ஹேல் அந்த எக்ஸசைஸை செய்யலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிட்டு காற்றை வந்து விழுங்குற அந்த பிரச்சனையை தவிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஏப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸோ இந்த ஏப்பத்தை ஈஸியாக சரி பண்ண முடியும். அப்படின்னு நம்ம விடக்கூடிய இந்த ஏப்பம் உடல் ரீதியில் ஒரு இயல்பான காரியம்தான். ஆனால் சத்தமாக அருகில் இருக்கிறவங்கள கேட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது நமக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும், அவங்களுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இப்போ அடிக்கடி ஏப்பம் விடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம மேற்கூறிய இந்த காரணங்களால் தான் அடிக்கடி ஏப்பம் வருது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம உணவோடு நம்ம விழுங்கக்கூடிய அந்த காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காற்றை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஏப்பம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ஏப்பத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம மேற்கூறிய அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலையே நம்ம சின்ன சின்ன இந்த விஷயங்களை எல்லாம் செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஏப்பம் சரியாயிடும். இப்போது அப்படியும் சரியாகலை அப்படின்னாக்கா அவங்களுக்கு தைராய்டு போன்ற ஹார்மோன் கோளாறுகள் இருந்ததுனாலும் இது ரத்தத்தில் அமிலத்தன்மை இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏப்பம் அதிகமாக வரும். அவங்கெல்லாம் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். பிசிஓஎஸ் சம்மந்தமான ஹார்மோன் கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி சரியாக டயத்துக்கு சாப்பிடல அப்படின்னாக்கா அவங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் இன்சுலின் ஹார்மோன் வந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக கூட ஏப்பம் வரலாம். ஸோ இந்த அமிலத்தன்மை குறைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா காரத்தன்மை வாய்ந்த உணவுகள், அமிலத்தன்மையை குறைக்கணும்னா காரத்தன்மை வாய்ந்த உணவுகள் எடுத்துக்கணும். இது வந்து அல்கலைன் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீரை வகை, இஞ்சி, சோம்பு, ஜீரகம் இதையெல்லாம் சேர்க்கிறது நல்லது. பழத்தில் பப்பாளி பழத்தை தினமும் ஒரு கப்பு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஏப்பம் குறையும், படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இரவு உணவை தூங்க செல்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். இப்போது செயற்கை பல் பொருத்தியிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அதை சரியாக பொருத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதனாலையும் சம்டைம்ஸ் ஏப்பம் வர ஆரம்பிக்கும். ஏப்பம் வர்றதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நைட்டு வந்து கரெக்டான டயத்துக்கு போய் தூங்கணும். கண்டிப்பாக ஆழ்ந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா தூக்கமின்மை வந்து பகல் நேரத்தில் அஜீரண கோளாறை ஏற்படுத்தும். ஸோ அந்த அஜீரண கோளாறுனால ஏப்பம் ஏற்படும். ஏப்பத்துக்கு உதவக்கூடிய நம்ம மேலே சொன்ன இந்த வீட்டு வைத்திய முறைகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த முறைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம ஒரு இம்மிடியேட்டாக ஏப்பத்தை நிறுத்தணும் அப்படின்னா ஏலக்காயை வறுத்து அதனோட மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு 15 இல்லது 20 விதைகளை எடுத்து அதை பொடி செஞ்சு வெந்நீரில் கலந்து கொதிக்க வச்சு தேன் இல்லைனா நாட்டு சர்க்கரை இதை கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஏப்பம் குணமாகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இமீடியட்டாக இதை செய்யலாம். அதாவது மற்றதெல்லாம் என்னால் செய்ய டைம் ஆகும், ஆனால் எனக்கு உடனே ஏப்பம் நிற்கணும் அப்படின்னா ஏலக்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கும், தேனும் இருக்கும். ஸோ வெந்நீர் போட்டு இதை செஞ்சு நம்ம ஏப்பத்தை சரி பண்ணலாம். தினமும் உணவுக்கு முன்பு காலை மற்றும் இரவு வேளைகளில் இதை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏப்பம் வந்து சரியாகும். தொடர்ச்சியாக அஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், அல்சர், நெஞ்செரிச்சல், உணவு குழாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏலக்காய் குடிநீர் வந்து ஒரு நல்ல தீர்வாகவே இருக்கும். நமது பாரம்பரியமான உணவுகளை சேர்த்து வந்தாலே அடிக்கடி ஏப்பம் வருதலை நம்ம தடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளையும் சத்தான சுகாதாரமான உணவுகளையும் சாப்பிட்டுட்டு கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான டயத்துக்கு தூங்கி நல்ல தூக்கம் இதையெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஏப்பத்தை நம்மக்கிட்டேருந்து ஈஸியாக வெளியேற்ற முடியும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.